ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் ஹாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆளில் போடுங்க. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா February 7th ஓகேங்களா, நைட்டு 1:30க்கு வந்த அனௌன்ஸ்மெண்ட் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் வந்து பேசி முடிச்சிடுறேன் ஓகேங்களா. ரொம்ப டீட்டெயிலாலாம் இல்லை, பட் அதில் ரீஃபண்ட் அண்டு விட்ரவல் மெம்பர்ஸ்க்கு அப்டேஷன் இருக்குது ஓகேங்களா. அதே மாதிரி கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுற மெம்பர்ஸ்க்கும் ஒரு அப்டேஷன் இருக்குது. பட் ஃபஸ்ட்டு வந்து 10 days வந்து பிரேக் விட போகிறாங்க. எதுக்குன்னா பேக்ரவுண்டில் சின்ன சின்ன ஒர்க்ஸ் இருக்குது சம்மந்தப்பட்ட அந்த வெப்சைட் வந்து சின்ன சேஞ்சஸ் பண்ணுற அந்த ஒர்க்ஸ் இருக்கிறதுனால 10 days வந்து பிரேக் விட போகிறாங்க. அதே மாதிரி பைமோட் சைட்லேயும் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஷன் இனி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மாற்று வழியாகவும் சிலதை வந்து கொண்டு வர போகிறாங்க ஓகேங்களா. அந்த அப்டேட் பண்ணுறதுக்கும் 10 days வந்து பிரேக் விட்ருக்காங்க. அதே மாதிரி பைமோட்டில் ஒரு இஷ்யூஸ் வந்திருக்கு, ஒருத்தங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நம்ம பைமோட்டில். அதனால அவங்களுக்கு வந்து அந்த அப்ரூவ்டு வாங்கணும் ஓகேங்களா. இன்றைக்கும் வாங்கலாம், நாளைக்கும் வாங்கலாம், நாளத்தரிச்சும் கூட வாங்கலாம். அதுக்காகவும் வெயிட் பண்ணுறாங்க ஓகேங்களா. அதனால தான் அந்த பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்ரெடி யாரெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணி கூப்பன் பர்ச்சேஸ் அப்படின்னு அந்த ஆப்ஷன் ஷோ ஆச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு பே பண்ணி அந்த ப்ரூஃபை வந்து அட்டாச் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. ஏன்னா இப்போ இருக்கிற அந்த சேல்ஸ் டீம் மெம்பர்ஸில் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த சேல்ஸ் டீமில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஓல்டு மெம்பர்ஸில் நிறையா பேர்த்துக்கு இனி இந்த வாய்ப்பு கிடைக்காது. யாரெல்லாம் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் 3 month வந்து சேல்ஸ் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா. இப்போ சேல்ஸ் டீமில் இருக்கிற மெம்பர்ஸே வந்து ப்ரொமோஷன் டீமில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு 99% வந்து வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. இன்னும் சேஞ்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நியூ ஜாயினிங் வந்தால் அதில் தான் நிறையா மெம்பர்ஸ் வந்து கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இப்போ இருக்கிற அந்த சேல்ஸ் டீமில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து யாரும் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுற வாய்ப்பு இனி தரமாட்டான்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இந்த 10 days வந்து பிரேக் விட்றதுக்கான அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னும் வரல. நாங்கள் விட போகிறோம் அப்படின்ட்டு முன்னெச்சரிக்கையாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதனால் யாரெல்லாம் டாஸ்க் பண்ணாமல் இருக்கீங்களோ இமீடியட்டாக இந்த வீக் டாஸ்க்கை வந்து பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறதுல பைமோட் சைடில் வந்து பேனிக் ஆகுறாங்க ஓகேங்களா. எஸ்பிஓ மெம்பர்ஸ் பண்ணுற சில மெம்பர்ஸ் பண்ணுற அந்த ப்ராப்ளத்தால் டோட்டலாக ஆல் மெம்பர்ஸ் வந்து இதில் பாதிக்கப்படுறாங்க ஓகேங்களா. கரெக்டாக ஒர்க் பண்ணுற மெம்பர்ஸில் எல்லாருமே இதில் வந்து பாதிக்கப்படுறாங்க. அவங்க ஒரு தப்பு பண்ணுறதுனால பைமோட் சைடில் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்ட் டைம் தான் ஓகேங்களா. நம்ம பார்ட் டைம் ஜாப்பாக தான் இதை பார்க்குறோம். ஆனால் பைமோட் சைடில் வந்து அதை வந்து லைஃப் டைமாக பார்க்குறாங்க. லைஃப் டைமில் அவங்க ஒரு பெரிய கோல் வச்சு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. நிறைய சேல்ஸ் நடந்தால் தான் அவங்களும் வந்து இம்ப்ரெஸ் ஆகுவாங்க ஓகேங்களா. நமக்கு அதிகமாக கமிஷன் கொடுப்பாங்க ஓகேங்களா. அந்த கமிஷனை தான் எஸ்பிஓ சைட்லேருந்து நமக்கு வந்து சேலரியாக போடுறாங்க. அவங்களுக்கு அந்த சைடில் சேல்ஸ் நடக்கலைன்னா நமக்கு எப்படி சேலரி போடுவாங்க? அதை வந்து யாருமே வந்து திங்க் பண்ண மாட்டேறீங்க. நான் இப்போ போட்ட வீடியோவுக்கு கூட கமெண்டில் வந்து கிளிக்க தான் போகிறீங்க, கேள்வி கேட்க தான் போகிறீங்க ஓகேங்களா. நான் வந்து எஸ்பிஓவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி நான் பேசலை. சில மெம்பர்ஸ் வந்து அப்படி தான் பேசுகிறீங்க. நான் என்ன நீங்கள் அமௌண்ட் வாங்கிட்டு பேசுகிறீங்களா அப்படின்னு. கண்டிப்பாக கிடையாது ஓகேங்களா. எல்லாத்துக்குமே எல்லா கஷ்டமே இருக்கும். எனக்கும் கஷ்டங்கள் இருக்குது தான். நான் வந்து அதை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது, எல்லாத்தையும் திட்டவும் முடியாது ஓகேங்களா. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து எஸ்பிஓவில் நிறையா பேர் வந்து அச்சீவ் பண்ண போகிறாங்க. அதில் ஒருத்தராக நானும் இருக்கேன். அதுக்காக நான் ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்கேன். நம்மள மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டாங்க ஓகேங்களா. நம்ம கையில் வந்து 5 விரல் இருக்கா, 5 விரலும் வந்து சரிசமமாக இருக்காதில்ல.
எல்லாமே வந்து நேர்மாறாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் மனுஷங்களும். ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தங்கள் இருக்காது, ஒருத்தங்கள மாதிரி இன்னொருத்தங்களும் சிந்திக்க முடியாது. மனுஷனோட இயல்பே வந்து அதுதான். நான் அதனால் வந்து நீங்கள் எஸ்பிஓவை நம்புங்க, அவங்கள ட்ரெஸ்ஸபிளாக பாருங்கள், அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் பேசலை. ஓகேங்களா? பார்ட் டைம் ஜாப்பில் நீங்கள் எவ்வளவோ பார்த்துருக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கூட இதில் ஒர்க் கிடையாது. நான் சொல்ல போனால் 2 மினிட்ஸ் கூட ஒர்க் இல்லை. ஆனால் ஒரு 500ஆவது எர்ன் பண்ணுற அந்த ஆப்ஷன் வந்து எஸ்பிஓவில் தான் இருக்குது. வேறு எந்த கம்பெனிலையுமே இருக்காது. ஓகேவா? நான் ஏன் சொல்கிறேன்னா, யாருமே வந்து ஈஸியாக அமௌண்ட் தரமாட்டாங்க. எந்த கம்பெனியுமே தரமாட்டாங்க. எல்லா கம்பெனியும் அவங்க வந்து ஜாயினிங்கை டிபைன் பண்ணி தான் எல்லாத்துக்குமே சேலரி தருவாங்க. 3 மந்த்து வந்து ஸ்டார்டிங்கில் ஜாயினிங் கொடுக்குறத அந்த அமௌண்ட்டை வச்சு ரன் பண்ணிவிட்டு 3 மந்த் கழித்து க்ளோஸ் பண்ணிவிட்டு போகிற கம்பெனி எவ்வளவோ இருக்குது. அந்த கம்பெனியில் இந்த கம்பெனி போராடுது. ஓகேங்களா? எவ்வளோ அடிபட்டாலும் போராடி மேலே வரதான் பார்க்குதோ ஒழிஞ்சு இந்த கம்பெனி மூடிட்டு போக பார்க்கலையே. ஆல்ரெடி எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க. பே பண்ணி அவங்களுக்கெல்லாம் ரீஃபண்ட் கொடுக்கணுன்ட்டு ஒரு அவசியமே எஸ்பிஓக்கு கிடையாதுல்ல. அதை ஏன் வந்து யாருமே புரிஞ்சுக்க மாட்றீங்கன்னு தான் எனக்கு வந்து தெரியல. ஓகேங்களா? அதே மாதிரி எஸ்பிஓவில் சில மெம்பர்ஸ் பண்ணுற ஒரு மிஸ்டேக்கால் எஸ்பிஓவில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் அதில் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதில் ஒருத்தி நானும். ஓகேங்களா? எஸ்பிஓவை நம்பி நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறேன்னு எனக்கு தான் தெரியும். ஓகேங்களா? என்ன இதுவே வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒர்க் கிடையாதுல்ல. எல்லாத்துக்கும் வேறு வேலைகள் இருக்குது. அதில் இது ஒரு வேலையாக தான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. வெயிட் பண்ணுங்கள். ரீஃபண்டாக இருக்கட்டும், விட்ரபிளாக இருக்கட்டும், வெயிட் பண்ணுங்கள். அதாவது பிப்ரவரின்னு சொல்லியிருந்தாங்க. சில காரணங்கள் அந்த ரீசனும் சொல்கிறாங்க. எஸ்பிஓவில் எந்த ரீசன் சொன்னாலும் அதை யாரும் வந்து ஏற்றுக்க போகிறதும் கிடையாது. அதை நம்பவும் மாட்டீங்க. உங்கள் முன்னாடியே ஒரு வீடியோவாக ஓட்டி காட்டினா கூட இது ட்ரூ இல்லை, ஃபேக்குன்னு தான் சொல்லுவீங்களே ஒழிஞ்சு அதை நம்ப மாட்டீங்க. ஃபேக்காக இருக்கிறத எல்லாருமே வந்து ஈஸியாக வந்து ஏற்றுப்பாங்க. ட்ரூவாக இருக்கிறத யாருமே அது அவ்வளோ சீக்கிரம் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அது வந்து கம்பெனியாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், எதா இருந்தாலுமே ஃபேக்கு தான் வேல்யூ இருக்க ஒழிஞ்சு ட்ரூவுக்கு வேல்யூவே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறையா பார்த்துருக்கேன். ஓகேங்களா? நிறைய பேசியிருந்தாங்க. பட் நான் அதை பேச விரும்பலை. ஓகேங்களா? 10 days வந்து பிரேக் விட போகிறாங்க. அதே மாதிரி எஸ்பிஓவில் சில அப்டேட்ஸ் வரப்போகுது. ஓகேங்களா? சேல்ஸ் டீமில் இருக்கிற மெம்பர்ஸே ப்ரொமோஷன் டீமில் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சார் சொன்னதில் இம்பார்ட்டண்டான விஷயங்களை மட்டும்தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட்டை போய் கேளுங்க. தேங்க்யூ வாட்சிங். நெக்ஸ்ட்